எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சோதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அல்செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 29/12/2025 நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை, கிழக்கு நோக்கி பயணம் செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் தயிரை சாப்பிட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி தசமி திதி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். யோகம் சிவம் நாம யோகம். கர்ணம் தைத்துளை கர்ணம். மாலை 4 மணி 16 நிமிடம் வரை. பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை பர்மனன்ட் மார்க்கர் மூலம் உங்க மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. உங்க ராசிக்கு உண்டான எண். ஏன் சார் மணிக்கட்டில் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நாடி துடிப்பு துடிச்சுக்கிட்டே இருக்கும் 24/7. அப்போ உங்களோட எண்ணங்கள், உங்களோட தேவைகள், உங்களோட நோக்கம், கோரிக்கை எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடன் இல்லாம இருக்கணும்னு வேண்டக்கூடாது. அதுக்கு பதிலா நிறைந்த செல்வம் வேணும். கடனுக்கு பதிலா நிறைந்த செல்வம். நோய் இல்லாம வாழணும்னு நினைப்பாங்க. நோயின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆரோக்கியமாக வாழ்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். குடும்பத்துல எப்போதுமே பிரச்சனையா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. குடும்பத்துடன் ஒற்றுமையா நிம்மதியாக இருக்கிறோம்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நெகட்டிவ் நீங்க சொல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு அதை தான் கொடுக்கும். நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்துடும். ஓகேங்களா? அதுதான். அது உங்களுக்கு என்ன தேவை, திருமணம் நடக்குன்னா கூட திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் பாசிட்டிவா நீங்க நினைச்சுக்கிட்டு எழுதணும். ஓகேங்களா? மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. ரிஷப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. ஜோதிட குறிப்பில் நம்ம பார்க்கறது புத்தாண்டு பலன்கள் 2026க்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தனுசு ராசி வரைக்கும் முடிச்சிருக்கோம். மகர ராசியில நேத்திக்கு ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். புதுசா பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த மாதம் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்க. 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு மகர ராசியோட கண்டினியூட்டிவ். நேத்திக்கு சொன்னதுல அடுத்த பாயிண்ட்ஸ், சில பாயிண்ட்ஸ்கள் பார்ப்போம். இந்த மகராசியில பிறந்தவங்களுக்கு காதல் கை கூடும். புதுசா காதல்ங்கிற எண்ணங்கள் உருவாகும். ஓகேங்களா? தன் குழந்தைகளால் விரயம் ஏற்படும். மகர ராசியில ஒரு குழந்தை பிறந்திருந்தாலோ வீட்டுல யார் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குழந்தையால் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். ஓகேங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். ஓகேங்களா?
ஆல்ரெடி வந்து திருமணமாகி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஆண்டு வந்து ஐவிஎஃப் அந்த மாதிரி மெத்தடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜோதிடத்தை வந்து அணுகி அதுக்கப்புறம் நீங்க வந்து செய்யுங்க. ஏன்னா புத்திர பாக்கியம் தாமதம் ஏற்படும். புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு 1 வருஷம் தாமதமா கிடைக்கும். அது நல்லதுன்னு கூட எடுத்துக்கலாம். இவங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தால் ஓகேங்களா, மகர ராசியில பிறந்தவங்க படிக்கிறவங்களா இருந்தா கல்வியில படிக்கக்கூடிய ஆசிரியர்கள், காலேஜா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும், ஆசிரியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதே மாதிரி ஒரு ஆண் மகர ராசி வந்து அவங்க குழந்தைகளோடய சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். குழந்தையா இருந்தா படிக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை, ஆணா இருந்தா தன் குழந்தையால் சின்ன சின்ன இடையூறுகளை வந்து சந்திப்பாங்க. சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சிம்பிளா சொல்லப்போனா ஓகேங்களா, மகர ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்க குழந்தைகள் வந்து சொல் பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெய்வ அனுகூலம் இந்த ஆண்டு வந்து இல்லைன்னு எடுத்துக்கலாம். அது கண்டிப்பா ஏப்ரல் 15 வரைக்கும் நீங்க வச்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு கண்டிப்பா பலன் மாறும், பயப்பட வேண்டாம். வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாலும் மகர ராசிக்காரங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து ஏற்படும். மகர ராசிக்கு வந்து ஆரோக்கியத்துல அதிகப்படியான கவனங்கள் வந்து செலுத்த வேண்டும். ஏன்னா ஆரோக்கிய குறைவுங்கிறது இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப 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 நல்லது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்நிய மனிதர்களால் அவப்பெயர் அவமானம் வந்து ஏற்படும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்நிய உறவுனா வேற மதம், வேற ஜாதி இந்த மாதிரி உள்ளவங்களால வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து ஏற்படலாம். அதுலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்தை நிப்பாட்ட போகும்போது, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடும் போது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து அந்த மாதிரி இடையூறுகள் வந்து மகர ராசி சந்திப்பாங்க இந்த ஆண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, தன் மனைவி குடும்பத்திற்கு அதிக செலவு செய்வாங்க. மகர ராசியில ஒரு பெண் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க வந்து கொஞ்சம் உதவி செய்யற மாதிரி வரும். ஓகேங்களா, ஆண் பிறந்தா மனைவி செய்வாங்க, மனைவி இருந்தா ஆண் செய்வாங்க. அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. மனைவி குடும்பத்திற்கு கொஞ்சம் செலவு செய்யற மாதிரி அமைப்பு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து உண்டு. இவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து புத்திர பாக்கியம் தாமதம் தான், தடை தான். ஓகேங்களா, அதனால பெரிய லெவலில் போய் பணத்தை போய் முடக்கம் பண்ணிட வேண்டாம். ஐவிஎஃப் ஐயுஐ இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் பணத்தை கட்டி ஏமாந்துட வேண்டாம். ஒரு ஆண்டு தள்ளி கூட நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக சக்சஸ் கிடைக்கும். இந்த ஆண்டு வந்து புத்திரம் பாக்கியம் மட்டும் கொஞ்சம் தாமதம் உங்களுக்கு. தந்தைக்கு அதிக செலவு செய்ய வேண்டிய இந்த செலவுங்கிற வர விஷயத்த வந்து நீங்க வந்து அதை பாசிட்டிவா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, முடிஞ்சா வந்து காயின் எடுக்கிறது, தங்கத்துல காயின், வெள்ளியில காயின் எடுக்கிறது, அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பணம் பிக்சட் டெபாசிட்டா பண்ணுங்க. மாதம் ஒரு முறை பிக்சட் டெபாசிட் கொண்டு போயிட்டீங்கன்னா இங்க விரைய செலவே வராது. பொதுவா இது மகர ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே பொருந்தும். விரயம் உங்களுக்கு இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா விரயத்தை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா மாத்தணும்னா, சுப செலவுங்கிறது மாதம் ஒரு தடவை பிக்சட் டெபாசிட்ல போய் பணம், அதுல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஈஸியா கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். அந்நிய உறவுகளை சொல்லியிருக்கேன். மனைவி குடும்பத்திற்கு செலவு வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தந்தைக்கு செலவுகள் வரும், அல்லது வந்து கோவில் காரியம், தர்ம காரியத்துக்கு அதிக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டு வந்து உண்டு. அதே மாதிரி தன் மாமியாருக்கு அதிகம் செலவு செய்வாங்க. மகர ராசியில பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் மாமியார் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அதிக செலவு தான் வரும். தொழில் வகையில வந்து முன்னேற்றத்துக்கு வந்து தந்தை வழி உறவை வந்து நாடுவாங்க. அப்ப தந்தையோட பார்ட்னர் சொத்து இருந்துச்சுன்னா அதை வித்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பணத்தை வச்சு வந்து தொழில் தொடங்குறதுக்கான எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஜோசியரை பார்த்து செய்யறது ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும். மகர ராசி சம்பாதிக்கிறதுக்கும் செலவுக்கும் சரிசமமாகவே இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கோ இவங்க தந்தைக்கோ யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வரும். மகர ராசியில் ஒருத்தங்க இருந்தாவே அவங்க வீட்டுல வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கண்ணாடி போடலாம், அல்லது வந்து கண்ணில் வந்து தூசி கூட விழுவும். வண்டியில போகும்போது தூசி கூட படும், அது ஒரு பிரச்சனை தான். அந்த ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் கூட எடுத்துக்கலாம். அந்த தூசி எடுக்கிறதுக்கு ஒரு வலி வேதனை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பு வந்து மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டு, அல்லது அவங்களோட தந்தைக்கு கண்டிப்பாக உண்டு. அல்லது தூக்கம் வராது இவங்களுக்கோ அல்லது அவங்க தந்தைக்கோ வந்து சரியா இந்த ஆண்டு வந்து தூக்கத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மகர ராசி பொறுத்த வரைக்கும் தூக்கம் வந்து குறைவாக இருக்கும். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரன், அப்பா, மாமனார், தாய் மாமா, நண்பர்கள், மனைவி, சகோதரி இந்த மாதிரி உறவுக்காரங்களால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா விரயம் வந்து உண்டு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து வீட்டுல அன்னலட்சுமி வந்து குடியிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு திடீர் யோகம் சொல்லலாம். புதையல், லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வர மாதிரி திடீர் ஒரு யோகம் வரும். எப்பயோ கொடுத்த பணம் இப்ப வருது, பிஎஃப் பணம் இப்ப வருது, போனஸ் இப்ப வருது, இத்தனை நாள் எதிர்பார்த்த பணம் வரல அப்படிங்கிறது திடீர் யோகமும் வரும்.
ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த உறவுக்காரங்களால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சலோ இல்ல அவங்களுக்கு விரைய செலவு பண்றதோ வரும். அதை சுப செலவா மாத்துறது உங்க கையில இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பணம் கட்டிருங்க, அல்லது தங்க நகையை வாங்கி நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? நகையா வாங்காம காயினா வாங்கிக்கிங்க, அதுதான் அதிர்ஷ்டம். ஓகேங்களா? மனைவிக்கு வந்து செலவு செய்யக்கூடிய அமைப்பு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி வந்து செலவுங்கிற வர ஐட்டத்தை வந்து நீங்க அதை வரவா மாத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதோட தொடர்ச்சியை வந்து மகர ராசிக்கு நாளைக்கு வந்து மாணவர்களுக்கு, அரசியல் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.